ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இப்போ நீங்கள் பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு ஜோதிடம் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. ஆமாங்க. ஐயா கற்றுக்கணும், நான் ஆஃபீஸில் போட வேண்டாம், பட் என்னன்னா எனக்குள்ள குடும்பத்தாக இருக்குது, நல்லது எது, எப்போ பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பேசிக் கிளாஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பா. இப்போ அஸ்ட்ராலஜி ஜோதிடம் கத்துக்கணும்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கு. எந்த ஒரு நபருக்கு வந்து புதன்கிற கிரகம் அருமையாக இருக்கிறதோ, ஓரளவுக்கு நட்பு வீட்டுக்கு குறைவில்லாமல் இருக்குதோ, அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து ஜோதிடம்னா என்ன, அது உண்மையிலே வேலை செய்யுதா, அது எப்படி ப்ரிடிக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் கேள்வி அறிவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படினால என்னன்னா, நம்மளோட இதே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த விதத்தையும் நம்ம அதிகமாக மிகைப்படுத்தாமல் பொத்தாம் பொதுவாக பார்க்காம டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகம் சேர்ந்திருக்கு. ஒரு 7ஆம் பாவத்தில் 3 கிரகம் சேர்ந்திருக்குன்னா அந்த 3 எவ்வளோ டிகிரியில் சேர்ந்திருக்கு, ஒரு டிகிரிக்குள்ள ஒரு கிரகத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி துல்லியமாக எதையும் வந்து நாம அசியூம் பண்ணாமல் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்து எந்த மாதிரி கிரகங்கள் எப்படி இருக்கும் பொழுது நம்ம பிறந்தா எது மாதிரி வாழ்க்கை அமையும், நமக்கு யோகமான தொழில் என்ன, யோகமான துறை என்ன, வேலையா வியாபாரமா, உள்நாடா வெளிநாடா, அரசு உத்தியோகமா பிரைவேட் செக்டாரா, அது மாதிரி எல்லாமே நம்ம எந்த கருமால பிறந்திருக்கோங்கிறது நாமளே நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கே எப்படி இருக்குங்கிறது நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. அதை வந்து நம்ம எளிமையா நம்ம சொல்லி கொடுக்குறோம். சிறப்பு. எப்போ ஆரம்பிக்கிறீங்க? கண்டிப்பா ஜூன் 21 வரக்கூடிய சண்டே, அடுத்த 10 சண்டே, ஞாயிற்றுக்கிழமை 10 ஞாயிற்றுக்கிழமைகள் 2.5 மாசத்துல முடிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், எல்லாரும் வேலை தொழில் இருக்கும். சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான் ஒத்து வரும். அதனால ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 21 வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த வரக்கூடிய 2.5 மாசத்துல 10 கிளாஸ் அடங்கிய ஒரு கிளாஸுங்க. அதை ஒரு கோர்ஸு. அதில் வந்து 8 கிளாஸ் வந்து நாமளே தியரிட்டிக்கலாக சொல்லுவோம். கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே எந்த அளவுக்கு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடர் ஆயிட்டீங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் அடங்கிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசிக் கோர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சிறப்புங்க ஐயா. இது வந்து ஆன்லைன் வகுப்புங்களா ஐயா? ஆமாம், ஆன்லைன். எதுவுமே நீங்கள் வரணும் அப்படிலாம் இல்லை. நீட்டாக கூகுள் மீட், ஜூமுங்கிற ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம அந்த டைமில் சொல்லிடுவோம். நீங்கள் அந்த கிளாஸில் நீங்கள் வந்து இணைச்சிக்கலாம், நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா 1 மணி நேரம் கிளாஸ் ஆனதுக்கப்புறம் 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். கடைசி ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் கலைஞர் இருக்கும். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இன்னைக்கு கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷன் இருக்கும். இப்படியே ஒரு 8 கிளாஸ், அதாவது 8 வாரங்கள், 8 ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி 2 வாரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நமக்கு வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் வந்து சர்டிஃபிகேட் என்று சொல்லப்படுகிற, நீங்கள் உண்மையிலேயே ஓரளவுக்கு ஒரு தேர்வு வெப்பம் கடைசியாக ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக பேசிக் ஆஃப் அஸ்ட்ராலஜி நுணுக்கத்தை புரிஞ்சு கொண்டீர்கள், அடுத்த அட்வான்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படிங்கிற ஊர்ஜிதமாகும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சிறப்புங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி. பக்தி யுகம் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. சிறப்புங்க ஐயா. குரு பயிற்சி பலன்கள் கடந்த எபிசோட்ல போட்டிருந்தோம், நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ரெண்டாவது நல்ல துல்லியமான பலன்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்ததுன்னா, ஐயா ஒவ்வொரு ராசி பிறக்கணும், ஒவ்வொரு ராசி தனியான தன்மைகள் இருக்கு, குணாதிசயங்கள் இருக்கு, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அமையும், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு நகரும், இப்படிப்பட்ட கணவன் மனைவி தான் இருப்பாங்க, இப்படிப்பட்ட பெற்றோர் இருப்பான்னு சொல்றோம். குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் தனித்தனியாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது மேச ராசிக்கு தன்மைகள் எப்படி இருக்கும், இவங்க எப்படிப்பட்ட சுயரூபம் இருக்கும், எப்படிப்பட்ட கேரக்டர் இருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப பாருங்க, 12 ராசிகளாக நம்ம வந்து நம்மளுடைய வானவெளிய ஜோதிட ராசி மண்டலத்தை வந்து பிரிச்சிருக்கோம். அதுல முதல் ராசி என்ன? மேஷ ராசி. சரி, இப்போ மேஷ ராசியில என்னென்ன நட்சத்திரம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தோட ஒரு பாதம் வருது. ஸோ 9 பாதங்கள் சேர்ந்தது தான் 30 டிகிரி அடங்கிய ஒரு ராசி. சரி, இப்போ வந்து அந்த மேஷராசியோட அதிபதி யார்? செவ்வாய். அப்படின்னா செவ்வாய். சரி, இந்த ராசின்னு சொல்றோமே ஐயா, இந்த ராசினா என்னங்க அப்படின்னா, 9 கிரகம் இருக்கு. நமக்கு தெரியும், சூரியன் தான் ஒளியின் மூலம். அந்த எல்லா கிரகத்துக்கு வேணுங்கிற ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியன். அந்த சூரியனோட ஒளி மூலமாக ஒளி பெறக்கூடிய கிரகமாக
குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் புதன்கிற சுபகிரகமாகவும் சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற பாவகிரகமாகவும் சொல்றோம். அந்த பாவகிரகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய அமைப்பு கம்மி. இருள் கிரகம்னு சொல்றது தான் பாவகிரகம். ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகத்தை நம்ம சுபகிரகம்னு சொல்றோம். நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சுபகிரகமாகவும் தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பாவகிரகமாகவும் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம் ஒளி கொடுக்க முடியாத கிரகமாக ரெண்டா பிரிச்சிருக்காரு. இது வந்து நேச்சுரலா இயற்கை ரீதியாக பிரிக்கக்கூடாது ஒழிய ஒரு லக்னத்துக்கு ஒரு கிரகம் யோகாதிபதியாக வருவார். அது வேற விஷயம், அது வேற சப்ஜெக்ட். ஸோ அந்த அடிப்படையில சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ராசியை தான் நம்ம ராசின்னு சொல்றோம். எந்த ஒரு 30 டிகிரிக்குள்ள நீங்க பிறக்கிறப்போ சந்திரன்கிற அந்த 9 கிரகத்துல சந்திரன் இருக்கு இல்லையா, அந்த சந்திரன் அமாவாசை சந்திரனா இருந்தாலும் சரி, நீங்க பௌர்ணமிக்கு பிறந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு காலத்துல பிறந்திருந்தாலும் அந்த சந்திரன் வந்து முதல் 30 டிகிரிக்குள்ள வந்துருச்சு. அந்த 0 to 30 டிகிரிக்குள்ள வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, பரணி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, கிருத்திகை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அந்த 30 டிகிரிக்குள்ள வரக்கூடிய அந்த சந்திரன் வந்து நீங்க மேஷராசிக்காரராக அது ஆக்குது. நீ யாரு? மேஷராசிக்காரர்கள். அதுக்குள்ள டீப்பா போனா என்ன நட்சத்திரம் சார்? அஸ்வினியா சார், பரணியா சார், கிருத்திகைனா நம்ம அதை சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து மேஷத்தோட அமைப்பு. சரி, இப்போ மேஷம்னு வந்துட்டோம். நான் வந்து மேஷராசின்னு வந்துட்டேன். என்னோட நேச்சர், என்னோட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, அது செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கிறதுனால காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியாகவும் வராரு. அப்படிங்கிறப்ப முதல்ங்கிறது என்ன? நம்ம ஆத்மா உடல் எடுப்பது நம்மளை பத்தி குறிக்கக்கூடியது தான் முதல் விஷயம். நம்மளோட ஜாதகத்தோட முதல் வீடே லக்னம் தான். அப்படிங்கிறப்ப தன்னை பத்தி குறிக்கக்கூடிய ஒரு எண்ணு தான் 1. அப்படிங்கிறப்ப மேஷராசிக்காரர்கள் தன் முனைப்பு உள்ளவர்கள். மேஷத்தை வந்து உடம்பு ரீதியா எந்த பாகத்தை குறிக்கிறீங்க? தலைப்பகுதி. தலை வந்து கண்ணுக்கு வரைக்கும் வரக்கூடிய, மூக்கு பகுதி வரைக்கும் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து உச்சந்தலை, நெத்தி, கண். இது வரைக்கும் இருக்கக்கூடிய முதல் பாகம் தான் வந்து மேஷம். ஸோ அப்படிங்கிறப்போ அதனாலதான் மேஷத்துல அதிகமா சூரியன் உச்சமா இருக்கு. ஒரு சூடு கிரகங்கள்லாம் அதிகமா இருக்கும் பொழுது நிறைய பால்டெட், சொட்டை விழுகிறது, முடி கொட்டுறது, வெள்ள முடியாகிறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் ஜோதிடத்தை நிறைய மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். காலபுருஷ தத்துவத்தையும் உள்ள கொண்டு வரணும். ஜாதகர் எந்த லக்னத்துல பிறந்தாருன்னு பார்க்கணும், எந்த ராசின்னு பார்க்கணும், 9 கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த 12 கட்டத்துல எப்படி படர்ந்துருக்குன்னு பார்க்கணும், ஒரு கிரகம் எந்த நட்சத்திரம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ மேஷராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக வருவதனால தன்முனைப்பு உள்ளவர்கள். தன்முனைப்புனா என்ன சார் அப்படின்னா, முதல் தான் ஜெயிக்கணும். கொஞ்சம் செல்ஃப் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லலாம், செல்ஃபிஷ்னு சொல்ல வேண்டாம். செல்ஃப் ஓரியன்டா தான் உண்டு தனக்கு உண்டு, தனக்கு அப்புறம் தான் அடுத்தவன். தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அந்த கர்மால இருக்கிறவன் வந்து மேஷராசிக்காரர்களாக பிறப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் அமைப்பு. ஆனா இந்த மேஷராசியோட அதிபதி செவ்வாய் பலமா இருக்கு அப்படின்னா உண்மையே நான் சொன்ன விஷயம் அதிகம். அல்லது செவ்வாய் அங்கேயே ஆட்சி பலத்தோடு இருக்கு, அல்லது மகரத்துல உச்சம் பெற்று 4ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கிறார், அல்லது விருச்சிகத்துல 8ஆம் வீட்டுல விருச்சிக ராசியாக இருந்தாலும் 8ல வந்து பலமா இருக்கிறார், ஆட்சியோட இருக்கிறார். ஆட்சி உச்சம் பெறும் பொழுது நம்ம சொன்ன அந்த மேஷத்தின் தான் அப்படிங்கிற உணர்வு, தன்முனைப்பு உண்மையே அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் மேஷராசியோட ஜென்ரலான ஒரு அமைப்பு. சிறப்பு. மேஷராசி சொல்லும்போது பொதுவாக சொல்லுவாங்க இவங்க அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற, அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தானுங்கிற நினைக்கிறப்போ ஒன்றும் இல்லை, டிராஃபிக்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு மேஷராசிக்காரர் வந்து ஒருத்தர் மிந்திட்டு போயிட்டான், மேஷராசிக்காரரை ஒருத்தர் மிந்திட்டு போயிட்டான்னா சரி அதான் அவசரத்தில் போகிற மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கலாம், நம்மளை இடைஞ்சல் பண்ற மாதிரி ஒரு பயமுறுத்துற மாதிரி போயிருக்கிறாங்கிறத யதார்த்தமா எடுத்துக்க மாட்டாங்க. உடனே தானுங்கிற ஈகோ அஃபெக்ட் ஆகுது இல்லையா, அவன் அப்படி போறான் அப்படின்னா நான் இலக்காரமா, நான் வந்து கம்மியா அப்படிங்கிற உணர்வு உடனே வந்துடும். காம்படிட்டிவ்னஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த காம்படிட்டிவ்னஸ் நேச்சுரலா அவங்களுக்கு வரும். உடனே அவனுக்கு என்ன பிரச்சனையோலாம் யோசிக்க மாட்டாங்க. உடனே போய் அவங்க முன்னாடி போய் அவன் எப்போ அவனை நெக்ஸ்ட் கிடைக்கிறான்னு அவங்ககிட்ட ஒரு 4 வார்த்தை கேட்டுருவாங்க. எப்படிப்பா நீ போகலான்னு, இந்த ரகலை பண்றது, சண்டை போடுறது. அதனால இந்த மேஷராசிக்காரங்கள் வந்து முதல்ல அடிச்சதுக்கு அப்புறம் தான் பேச அமைப்பானு. சும்மா ஒரு சொல்லுவாங்க, அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் பேசுவான் அப்படிமா. பார்த்தீங்களா அந்த திரைப்படத்துல சில ஜோக்கா, அதுதான் வந்து மேஷராசிக்காரா இருக்கிற வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓசிக்கிற தன்மையோட தானுங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா சுயநலம் எடுத்துக்கலாமா? சுயநலம், சுய கௌரவம், தானுங்கிற உணர்வு, செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது ஒரு திரைப்படத்துல தேவர் மகன் நினைக்கிறேன், நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து போர் எடுக்கும் பொழுது ஆட்சியில் எடுக்கிறப்போ யார் முதல் நின்னா, இல்லை நம்ம ஆளுங்க தான் அப்படிம்பா. அந்த நம்ம ஆளுங்கிறது மேஷராசிக்காரங்க தான். முதல் நான் வரேன், நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு நான் வரேன். அது வந்து நம்ம செல்ஃபிஷோ சுயநலமோன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம்.
நம்ம நாட்டை நம்ம காப்பதற்கு நான் வராம யார் வருவாங்கிற ஒரு நல்ல விஷயம் கூட இருக்கும். சிப்பாயின்னு சொல்லலாம். என்னங்க? ஒரு சிப்பாய். கண்டிப்பா சிப்பாய் போல் செயல்படும். செவ்வாயே சிப்பாய் தானே. செவ்வாயே வந்து செவ்வாய்னா என்ன, ஆயுதத்தை ஏற்றக்கூடிய ஒரு கிரகம், ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய. அதனாலதான் இந்த காலத்துல போர்லாம் இல்லாதனால ராக்கெட்டு பேட்டுன்னு வச்சுட்டு விளையாட்டு வீரர்களாகவும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் வீரர்களாக முடியும். அந்த காலத்துல என்ன இருந்தது, போராக நடந்துட்டு இருந்ததுனால போர் வீரர்களாக இருந்து தன்முனைப்பாக இருந்து கையில அந்த ஆயுதத்தை கையாளும் முறையில வந்து நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதெல்லாம் எங்கிருந்து வருது? தான், என் நாடு, என்னோட, நான் ஜெயிக்கணும், நீ எதிரி, நான் இந்த பக்கம் இருக்கேன், ஒன்னா நீ இருக்கணும் அல்லது நான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய, தைரியத்தை கொடுக்கக்கூடிய, தன்முனைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ராசி தான் மேஷராசி. சிறப்புங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படிங்க? கண்டிப்பா. இப்ப மேஷராசிக்கு 7ஆம் இடம் என்ன, திருமணஸ்தானம் என்ன, சுக்கிரன். அப்படியே ஆப்போசிட். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கலை உணர்வு உள்ளவங்க, ரசிப்பு தன்மை உள்ளவங்க, லௌடிக வாழ்க்கையில கொஞ்சம் இன்பமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, பரஸ்பர ஒரு அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறவங்க, தானுங்கிற உணர்வு கம்மியா இருக்கிறவங்க, சோசியல் உணர்வு அதிகமா இருக்கும். எப்பவுமே 4 பேர்த்தோட இருக்க தான் பார்ப்பாங்க. தனியா இருந்தா போர் அடிக்குதும்பாங்க. 2 பேர் இருந்தாங்கன்னா துணைக்கு வாடி அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. அது மாதிரி குரூப் ஸ்டடி பண்றவங்க, இதெல்லாம் வந்து 7ஆம் வீட்டு அதிபதி. ஏன்னா 7ங்கிறதுனாவே வந்து பங்குதாரர், திருமணம், நண்பர்கள் அப்படின்னு வந்துருது. லக்னத்துக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு மேஷராசிக்காரருக்கு எது மாதிரி ஒரு துணை அமையினா அதான் பாருங்க, ஐர்னி ஆஃப் லைஃப். அப்படியே ஆப்போசிட் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ மேஷராசிக்காரர்கள் வந்து சுக்கிரன் மேஷராசி ஆகிய செவ்வாய்க்கு எதிரியாகவும் வராரு. அப்படின்னா என்ன ஆகுது, என் புருஷன் வந்து என்னை கண்டுக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் தான் உண்டு தனக்கு உண்டே இருக்கிறாரு. நம்ம சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னா அவர் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாரு. எந்த ஒரு சோஷியல் லைஃப்லையும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்போ பார்த்தாலும் வேலைன்ட்டே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும். இந்த மேக்கப் போடுறது, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, ஒரு நல்ல விஷயத்துக்கு 4 காரியத்துக்கு போயிட்டு வர்றதுலாம் வந்து இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குதுன்னு இவங்க நம்ம சலிச்சுப்பாங்க. ஏன்னா இவங்க கேரக்டர் அப்படி. அதுவும் சுக்கிரன் வேற அந்த லக்னம், அந்த அவங்களோட ஜாதகத்தில் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், கேட்கவே வேண்டாம். ஸோ அதனால தான் கடவுள் வந்துங்க இந்த வாழ்க்கை துணையில் எல்லா ராசிக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம இருக்கிற நேச்சருக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டான நேச்சரில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யார் வராங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதுதான் கடவுள் ஒரு ராசிக்காரனும் கொடுக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். ஸோ அதனால அந்த மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தன்மையான ஒரு இயற்கையாகவே ரசனை உள்ள ஒரு மனைவி தான் அமையும். சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வேலையில எந்த டிவிஷன் சார்ந்த நடக்கும்? இப்போ செவ்வாயின் ஆதிக்கம் நல்லா இருக்கும் பொழுது விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜிம்மு, இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் விளையாட்டில் இருக்குதோ அது எல்லாமே. அதே மாதிரி சிவிலு, ரியல் எஸ்டேட்டு, லே அவுட்டு, கட்டடம், கல், மண், இது எல்லாமே செவ்வாயோட அர்த்தம் அவங்களுக்கு நேச்சுரலாக வரும். அப்புறம் போலீஸ்காரர்கள், காவல்துறையர்கள், செக்யூரிட்டி, ஏடிஎம் செக்யூரிட்டி, அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி, எதில் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் எங்கெங்கே வருது, கஸ்டம்ஸில் இருக்கிறவங்க, எந்தெந்த இடத்துல யூனிஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடிய போலீஸ்காரர்கள், செக்யூரிட்டி, இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் நான் வந்து இன்சார்ஜ், என்கிட்ட அதிகாரம் இருக்குது, என்கிட்ட லத்தி இருக்குது. ஈவன் ஒரு ஏடிஎம் காரன் ஒருத்தர் செக்யூரிட்டி இருந்தாலும் அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறான்ல, அவன் வெளியில் கிளம்பியா 5 நிமிஷமா உள்ளே இருக்குங்கிறான்ல, அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா. அந்த அதிகாரத்தை விரும்பக்கூடிய ஒரு ராசியாக மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க. அது வீட்டில் இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் அந்த அதிகாரம் செலுத்தணும், நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த கமர்ஷியல் மைண்ட் இல்லாத வேலை, அதிகாரம், என்னுடைய கௌரவம், இதுதான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக, அது என்ன ஒரு வாழ்க்கை அமைப்பில் இருக்கிற அமைப்பாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும், அந்த உணர்வு வந்து கண்டிப்பாக ஒரு போர்ஷன் வந்து அவங்க ஜாதகத்தில் அந்த அதிகாரம் தானுங்கிற ஒரு அமைப்பு, அந்த காவல்துறை, இதுக்கு நான் தான் இன்சார்ஜ், நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் தான் உன்னை டாமினேட் பண்ணுமே ஒழிய நீ என்ன டாமினேட் பண்ண முடியாதுங்கிற உணர்வு கண்டிப்பாக இருக்கும். சிறப்புங்க. நீங்க பல்லாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் மேஷராசி யூனிக்கா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் சொல்லுங்க? கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பயந்துக்கவே மாட்டாங்க. நம்ம ஓவர் திங்கிங் கிடையாது. இப்போ ஒன்று போய் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா போய் கேட்டு வந்துருவாங்க. ஐயோ ஒரு மேலதிகாரி அவங்க நம்ம கேட்டால் என்ன பண்ணுவாங்களோ, அவங்க தான் கமர்ஷியல் மைண்டு கம்மியாச்சு இல்லையா. கமர்ஷியல் மைண்டில் இருக்கிறவங்க தான் நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, வேலை போயிருமா, சம்பளம் போயிருமான்னு, இவங்களுக்கு வந்து நான் கேட்டுறணும், அவ்வளோதான். மைண்டு வந்து நான் நினச்சது வந்து கரெக்டு தான், எனக்கு பொறுத்தவரை கரெக்டு தான், அது யாராக இருந்தானே கேட்குறோம் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கேரக்டர் இருக்குது. இதே ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய ஜாதகம், மேஷராசி ஜாதகம் வந்து அதுவும் கொஞ்சம் செவ்வாய் நம்ம தூக்கலாக இருந்து லக்னத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது சார் நிறைய அந்த லோக்கல் பாலிடிக்ஸில் போய் மாட்டிக்கிறீங்களா, அது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் ப்ரொமோஷனே இல்லாமல் இருக்கிறீங்களா, அது அபயோகத்தை செய்து நடந்துருதுன்னு வைங்க, அழகாக சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்ததா சார்னா, ஆமாம் சார் 100% கரெக்டாக சொல்கிறீங்க.
நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்போம் சார். நம்மளோட இருக்கிறவனே நமக்கு பாதகம் பண்ணுவான் சார். ஒரு டேலண்ட் இல்லாமல் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாதவன் மேலே பொசிஷனுக்கு போயிடுவான், ப்ரொமோஷன் ஆகி போயிடுவான். நான் இன்னுமே இருக்கிறேன் சார், என்ன சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ மேஷராசிக்காரங்க வந்து எடுத்தமா கௌத்தமான்னு இருப்பாங்க. காசா தன் மானமான்னு கேட்டால் தன் மானம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது. அதே கொஞ்சம் ஓவராக போகும்பொழுது கொஞ்சம் வாழ்க்கையோட உயர்வுகள் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரியும், கொஞ்சம் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியும் வந்துடுது. அதே மாதிரி நெகட்டிவ்னு எதை பார்க்குறீங்க? நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இதே சொல்கிறேன் பார்த்தீங்களா, நம்ம ஓவரா காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு கேட்டால் வீரியம் தான் பெருசுன்னு ஓவரா இருந்து என்ன பண்ணுறது? இந்த இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் இந்த இருக்கக்கூடிய வியாபார சூழ்நிலையும் கொஞ்சம் நேர்ந்து கலந்து போனால் தான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி உலகம் இருக்குது இந்த கலிகாலத்தில், இல்லைங்களா? இந்த காலத்தில் இல்லை, டிராஃபிக் ராமசாமி மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிம்பாங்க. அது ஃபேமிலிலையும் இருப்பாங்க, குழந்தைங்களோடய இருப்பாங்க. அதனால தான் ஐயோ ஸ்ட்ரிக்ட்டு, அப்பா மேலே பயம் அதிகமாக இருக்கும், ஆனால் பாசம் கம்மியாக இருக்கும். யார்? மேஷராசி அப்பாவாக இருந்தால். இதே கொஞ்சம் தன்மையாக அந்த மேஷராசியாக இருந்தாலும் கொஞ்சம் செவ்வாய் பலம் இல்லாமல் கொஞ்சம் குருவின் பார்வையோ ஒரு சுபகிரகம், நான் முதலே சொன்ன மாதிரி சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன்லாம் கொஞ்சம் லக்னத்தில் ராசியில் சம்மந்தப்படும் பொழுது நல்ல பிரின்சிபலான ஸ்ட்ரிக்டான அப்பா தான், ஆனால் நம்ம லவ்விங்கான அப்பா, நம்ம அக்கறையாக இருப்பார், நம்ம பொறுப்பாக பார்த்துப்பாருங்களா அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொடுக்கும். ஸோ அதனால் எதில் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, நம்ம ஸ்ட்ரிக்ட்டுங்கிற பேரில், பிரின்சிபலுங்கிற பேரில் பரஸ்பர அன்பையும் அந்த அன்பு பாராட்டுறதையும் அக்கறையும் நம்ம விட்டுறக்கூடாது. அதனால என்ன ஆகும்னா கடைசி தனிமரமாக நின்றுவோம். நம்ம வந்திருப்போம், வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆயிடுவோம், எல்லாமே இருப்போம். ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ சாயிருக்கு ஆளுங்க இல்லாமல் போயிடுவாங்க. அதனால் அந்த நடுநிலை என்று சொல்லப்படுகிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து மேஷராசிக்காரங்கள் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸுக்கும் அந்த தன்முனைப்புக்கும் நடுவால் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய, அது உறவுகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலையில் ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்கிற அமைப்பை வளர்த்து கொள்ள வேண்டும். சிறப்புங்க ஐயா. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் பாருங்க, மேஷராசிக்காரங்களுக்கு அவங்களே அவங்க பிரச்சனையாக பண்ணிப்பாங்க. ஏன்னா ராசி அதிபதி லக்னாதிபதியாக, அந்த ராசி அதிபதியாக இருந்தாலும் 8ஆம் வீட்டு அதிபதியும் அதே செவ்வாயோட ஆதிக்கம் தான் வருது, விருச்சிகம். ஸோ 8லயே அவர் பலமாகறதுனால சம்டைம்ஸ் யாருமே அவருக்கு எடுக்க வேண்டாம், அவங்களே அவங்க பிரச்சனை பண்ணிப்பாங்க. உடல் உபாதைகள், வயிற்றில் கொஞ்சம் ஓவர் உஷ்ணமாகி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அப்பப்போ இதில் வயிறு சரியில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஓவர் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா ஜீரண கோளாறு ஆகிற அமைப்பு, வயிற்று பகுதி வந்து பிரச்சனையாகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஆயுதங்கள், வெட்டுக்காயம், வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் வெட்டுக்காயங்கள், அடிபடுறுதல், ஆக்சிடென்ட் ஆகுறது, அது மாதிரி விஷயங்களும். மற்றபடி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாதவிடாய் கோளாறு, அது மாதிரி பிளட் ரிலேட்டடான சில இல்னஸ்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிறப்புங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கணும். நன்றி.